லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் நான் இன்னைக்கு வந்து 2வது நாளாட்டு தக்காளி சாதமும் கேரட் பொரியலும் செய்து காட்டுறேன். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்திடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம அதை வதக்கிக்கலாம். இப்போ நான் அதில் வந்து ஒரு 5-6 கேஷ்யூ நட்டு போடுறேன். அதையும் நம்ம சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கிற வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் நம்ம கலந்து விட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதில் ஒரு 3 பச்சை மிளகாவை நான் நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு வந்து சாதத்துக்கும் சேர்த்தே போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். தொக்கு பதத்துக்கு வரும் வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா கலந்து விடலாம். இப்போ திரும்பி மூடி வைக்கிறேன். தொக்கு பதத்துக்கு வரணும், அதனால நம்ம நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி போடுறேன் கலருக்கு. ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் பார்த்துடுங்க. ஒரு 30 செகண்ட் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதோட நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் கொஞ்சம் நெய் விடுங்க, கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை இருந்தால் நம்ம அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட் பொரியல் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வானொலி வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பொடி, கொஞ்சம் உப்பு. ரொம்ப சிம்பிளாட்டு உள்ள பொரியல் தான். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி காரம் கம்மி பண்ணி கொடுத்து விடலாம். நம்ம மூடி வச்சு அடிக்கடி கிளறி கொடுத்துக்கணும், இல்லாட்டினா அடி உங்களுக்கு பிடிச்சிடும். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி சாதம், கேரட் பொரியல், ஆப்பிள் நறுக்கி வச்சுருக்கேன்.